வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? அரைச்சி விட்ட குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் வரமிளகா, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை. அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வறுத்து எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை சட்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கின பிறகு தக்காளி கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 1/2 தக்காளி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு கொஞ்சம் அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எது வேணாலும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் கேரட், அது மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சிங்கள மிக்சியில் அந்த பொடி அதில் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். காய்கறியெல்லாம் வெந்த பிறகு கொஞ்சம் புளி சேர்த்து ஒரு கொதி இல்லை 2 கொதி கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.